பெற்றோரே பிள்ளைகளே விரைந்து வாருங்கள். பெரியோரே சிறியோரே விரைந்து வாருங்கள். பெற்றோரே பிள்ளைகளே விரைந்து வாருங்கள். பெரியோரே சிறியோரே விரைந்து வாருங்கள். முதியோரே இளையோரே விரைந்து வாருங்கள். இணைந்து வாழும் தம்பதியே விரைந்து வாருங்கள். நம்மை ஆளும் இயேசு அன்புடன் நின்று அழைக்கின்றார். வாருங்கள் மகிழ்ச்சியோடு விரைந்து வாருங்கள். வாருங்கள் எழுச்சியோடு விரைந்து வாருங்கள். வாருங்கள் மானிடரே விரைந்து வாருங்கள். திருப்பலி முன்னுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டாடும் திருவழிபாடு நம்பிக்கையோடு வேண்டுபவர்கள் இறைவனின் வல்ல செயல்களை காண்பர் என்ற உண்மையை எடுத்துரைக்கிறது. இன்றைய வழிபாடுகளில் அன்னாளின் அழுகையையும் இயேசுவின் அதிகாரத்தையும் அதன் பின் எழும் வெற்றியின் மகிழ்ச்சியையும் மையமாக கொண்டுள்ளது. இன்றைய முதல் வாசகத்தில் அன்னாள் தனது மன வருத்தத்தை யாரிடமும் புலம்பாமல் ஆண்டவரிடம் கொட்டினார். அவருடைய அழுகையை கேட்ட கடவுள் சாமுவேலை அவருக்கு மகனாக தந்து ஆசீர்வதித்தார். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு அதிகாரத்தோடு தீய ஆவிகளை அடக்கி மனிதருக்கு விடுதலை அளிக்கிறார். நாமும் பல நேரங்களில் கவலைகள், பயம், நோய்களோடு போராடும்போது அன்னாளை போன்று நமது வேண்டுதல்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்கவும், இயேசுவின் அதிகாரமுள்ள வார்த்தைகள் நமது இதயத்தில் இருக்கும் தீய எண்ணங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் விரட்ட அனுமதிப்போம். அன்னாளை போன்று நாமும் என் இதயம் மகிழ்கின்றது என்று மகிழ்ச்சியோடு தங்கள் இல்லம் செல்ல இணைந்து ஜெபிப்போம். இத்தெய்வீக திருப்பலியில் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்போ நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோம்? பாஸ்கா காலமா, தவ காலமா? பொது காலத்தில் இருக்கிறோம். பொது காலம் முதல் வாரம். 2 தினங்களுக்கு முன்பு இயேசுவுடைய திருமுழுக்கு சடங்கு கொண்டாட்டத்தை நினைவு கூர்ந்தோம். இது யாருமா அது? இது முதல் நாம் நேற்று முதல் பொது காலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே பொதுக்கால திருப்பலி, முதல் வார திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதரர்கள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்படுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறினாலும் பாவங்கள் செய்து என் பாவமே என் பெரும் பாவமே ஆகிய எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வானத்தூய சகோதரர்கள் உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். அன்பானவர்களே, இது வார நாளாக இருந்தாலும் கடந்த வருடத்தில் இறைவன் நமக்கு பல பல நற்செயல்களை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து வானோர் கீதம் வழியாக ஆண்டவரை புகழ்வோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரை நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாற்றை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார். அவரும் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 9 to 20 முடிய.
அந்நாளில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு எலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்ய வேண்டிக் கொண்ட படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாராகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. இவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த பொழுது எலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசி கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே எலி அவரை ஒரு குறிகாரி என்று கருதினார். எலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கின்றேன். உம் அடியானை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்பத் துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசி கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு எலி, மன நிறைவோடு செல். இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கனா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். ஊரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரின் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளார். பல புதல்வர்களை பெற்றவளோ தனியன் ஆகின்றாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியில் நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையில் நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்று கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 21 முதல் 28. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடங்களில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. அன்பானவர்களே, கடந்த வருடம் அதற்கு முந்தைய வருடம் வந்தவர்களுக்கெல்லாம் நினைவு கூர்வீர்கள். மறையுரைக்கு முன் 4 கேள்விகள், 4 எளிய பரிசுகள். ஓகேவா? ஃபாதர் ரஃபேலுக்கு புதுசாக இருக்கான், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். முதல் கேள்வி, இயேசு கிறிஸ்து பல புதுமைகள் செய்தார். அவர் ஒரே ஒரு நிபந்தனை, மைக்கில் மட்டும்தான் இருக்கிற இடத்துலேருந்து கத்துனீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. மைக்கில் யார் முதல்ல வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. இருக்கிற இடத்துலேருந்து கத்துனதுக்கு ப்ரைஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்து பல புதுமைகள் செய்தார். அவர் கடைசியாக செய்த புதுமை என்ன? மால்குஸ் அவருடைய காதை ஒட்ட வைத்தது. மார்க்குஸ் உடைய காதை முட்ட வைத்தது. ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். ஓகேம்மா, சரியான விடை. நான் என்ன சொல்வீங்கன்னா, லாசரை உயிர்ப்பித்து எழுப்பப்பட்ட சொல்வீங்கன்னு பார்த்தேன். எப்படி வாங்க, எளிய பரிசு தான். சரி, 3வது ஜாமான் வாங்குறாங்க எங்ககிட்ட இருந்து. அடுத்து மொத்தம் ஒரு ஆளுக்கு ஒரு பிரைஸ் தான். மொத்தம் இயேசு எத்தனை புதுமைகள் செய்தார் தன் வாழ்க்கையில்? நற்செய்தி பிரகாரம் மொத்தம் எத்தனை புதுமைகள் செய்தார்? 35.
கிட்ட வந்துட்டீங்க, சரியில்லை. நான் இப்பதான் சொன்னேன் 37 37 தவறு. மைக்கில் மட்டும் சொல்லுங்க. 36 தவறு. 40 ஃபாதர். தவறு. சீக்கிரம் சீக்கிரம். கிட்ட வாங்க. 33. 33 அப்படின்னா நம்ம 33. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நாம சரியான விடை. கை தட்டுங்க. இங்கிலீஷ் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போதான். அடுத்தது இன்றைய பதிலை பாடலை கவனிச்சிருப்பீங்க. பதிலுரை பாடலை அப்படியே அதில் இருக்கிற கருத்துக்களையே புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதி. அது என்ன பகுதி? புதிய ஏற்பாட்டில் இந்த பதிலுரை பாடல் அப்படியே பதிலுரை பாடல் புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதி வருது. அது என்ன? மரியாவின் பாடல். சரியான விடை மரியாவுடைய பாடல். உங்களுக்கு ஒரு இறை வார்த்தை வந்திருக்கு. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தீங்கு ஏதும் நேராது. கடைசி கேள்வி தங்க பதக்கம். தங்க பதக்கம் நிறைய பேருக்கு தெரியும், அதனால தயவு செய்து மைக்கில் மட்டும் சொல்லுங்க. பைபிளில் ஒரு இடத்துல ஒரு விலங்கு பேசியது. அது என்ன விலங்கு? யாருடைய விலங்கு? கழுதை. கழுதை. யாருடைய கழுதை? சரியா சொல்ல. வேற யாரு கிடையாது. வேற யாரு? பிழையாமீன் கழுதை. சரி வாங்க, இங்க இருக்கிற கப்பை ரெண்டா உடைச்சுக்கோங்க. Praise the Lord. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இப்போ நான் மறையுரை இன்னைக்கு குறைந்தது 40 நிமிஷம் இருக்கும். அதனால் உங்களுடைய சீட் பெல்ட்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஏனென்றால் டாக்கும் மறையுரையும் சேர்த்து கொடுக்குறேன். டாக் கொடுக்க வேண்டியது கூட்டம் குறைவானதுனால தந்தை மறையுரையில் ரெண்டையும் இணைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் குறைந்தது 40. இப்போ மணி 11:30, 12, 10 வரைக்கும் போவேன். முடிஞ்சால் அதை தாண்டியும் போவேன். அன்பார்ந்தவர்களே, முதல்ல ஒரு இடத்துல பாவசிங்கம் செய்ய ஒரு சாமியார் பாவசிங்கம் கேட்டுட்டு இருந்தாராம். அப்போ ஒரு பெண் சாமி என்ன பாவம் சொல்கிறது? என்ன பாவம்? இன்னும் பெரிய பாவம் இல்லை. என் மருமகளோட சண்டை போட்டேன், அது கூட அவ பேசினா அதனால நான் பேசினேன், மற்றபடி பாவம் ஒன்றும் இல்லை. சரிம்மா, பாவ பரிகாரம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அடுத்தபடியாக இன்னொரு பெண் வந்தாலும், சாமி எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, அதனால் நானும் வந்தேன், ஆனால் ஏன் செய்கிறாங்கன்னு தெரில, என்கிட்ட பாவமே இல்லை, எல்லாரும் வராங்களே சொல்லி நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும். அப்போ சாமியார் சொன்னாலும், கொஞ்சம் இருங்கம்மா, அந்த மாதா சிறுபத்தை இறக்கிட்டு உங்களை மேலே ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, போன சனிக்கிழமை யாரெல்லாம் பூசைக்கு போனீங்க? கை தூக்குங்க. போன சனிக்கிழமை யாராவது முதல் வாசகம் எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? முதல் வாசகம். மூன்றாவது என்னவா இருக்கும்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது என்னவா இருக்கக்கூடும்? மூன்றாவது இயேசுக்கு பிடிக்காத பாவம், இயேசு வெறுக்கின்ற பாவம் என்னவா இருக்கும்? யாராவது சொல்ல முடியுங்களா? கிட்ட வந்துட்டீங்க. வெரி குட், கிட்ட வந்துட்டீங்க. அதாவது லூக்கா 16 19 முதல் 31. ஜக்கேயுவா? செல்வந்தனும் லாசரும். படிக்க தேவையில்லை. இருங்கவா, ரொம்ப பெருசாக இருக்குது, படிக்க தேவையில்லை. இன்னும் எனக்கு 15 நிமிஷம் தான் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஓமை. செல்வர் தினந்தோறும் மெல்லி ஆடை உடுத்தி
பண்டங்களை தின்று கொண்டே இருந்தான். ஏழை லாசர் வெளியில் கேட்டு கீழே படுத்து கிடந்தான். அந்த டேபிளிலிருந்து அந்த பருக்கைக்கு கூட அவனுக்கு வழி இல்லை. நாய்கள் அவனுடைய புண்களை வந்து நக்குன. ஆனால் இறந்த பிறகு லாசர் நேரடியாக ஆபிரகாமின் மடிக்கு சென்றான். செல்வனோ நரகத்துக்கு தள்ளப்பட்டான். உங்களுக்கு தெரியும், மீதி கதையோ தெரியும் உங்களுக்கு, நான் சொல்ல போகிறதில்லை. ஆகவே அந்த செல்வந்தன் செய்த பாவம் என்ன? அந்த செல்வந்தன் வெளியே போகும்போது லாசரை எட்டி உழைச்சானா? எட்டி உதைக்கல. அந்த லாசரை காரி துப்புனானா? ஏன்டா இங்கே படுத்துக்கிற, இங்கே வேற எங்கேயாவது போடான்னு சொன்னானா? ஒன்றும் செய்யல. அப்போ அவன் செஞ்ச பாவம் என்ன? ஒரே கன்ஃபியூஷன் ஆகி எல்லாம் பேசுறீங்க. ஒருத்தர் சொல்றேன். சிம்பிளா சொல்லணும்னா பாராமுகம். பாராமுகம், இன்டிஃபரன்ஸ் ஆங்கிலத்தில் பாராமுகம். பாராமுகம் அதாவது செல்வந்தன் அவனுக்கு ஒன்றுமே தப்பு செய்யல, அவனை அடிக்கல உதைக்கல, அவனை ஒரு மனுஷனாவே மதிக்கல. ஏதோ நாய் படுத்துக்கிற மாதிரி அவனும் நாய் மாதிரி படுத்து கிடக்கட்டும், அப்படியே கிடக்கட்டும், அவன் மனுஷனாகவே மதிக்கல. அது தொடக்க நூல் 1:27 கடவுள் மனிதனை படைத்தார், தம் சாயலில் படைத்தார். ஒவ்வொரு மனிதனும் கடவுள் சாயலில் படைக்கப்பட்டார். ஆகவே மனிதனுடைய தேவையை பாராமுகமாக இருப்பவன் நரகத்துக்கு உரியவன். நரகத்துக்கு உரியவன். இப்போ சமீபத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் இறப்பதற்கு முன் திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து ஒரு மடலை வரைந்தார். லத்தீனில் அதுக்கு பெயர் வந்து டிலெக்ஸித் நாஸ், அதாவது திருவிதயம் நம்ம அன்பு செய்தன். அதில் அவர் ஆங்கிலத்தில் இப்போ சொல்கிறார், அது மட்டும் படிக்கிறேன் ஒரு வாக்கியம். Indifference is incompatible with the gospel. Indifference is incompatible with the gospel. அதாவது பாராமுகமும் நற்செய்தியையும் ஒன்றாக சேர்த்து பார்க்க முடியாது. நற்செய்தி நீ ஏற்றுக்கொண்டால் பாராமுகமாக இருக்க முடியாது. பாராமுகமாக இருக்க முடியாது. Indifference and gospel cannot go together. நீ ஒன்று நற்செய்தி ஏற்றுக்கோ, இல்லை பாராமுகமாக இரு. நற்செய்தி வேணும், கோயில் வேணும், திருவருட்சாதனம் வேணும், நன்மை வேணும், எல்லாம் வேணும். ஆனால் நான் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டேன், தேவையில் வருவோரை கண்டும் காணாதவள் இருப்பேன், நான் என் சொத்து சேர்க்கிறதுலையே இருப்பேன், என் குடும்பம் வளர்ந்தால் போதும் என்று இருப்பேன். மற்ற குடும்பம் என்ன ஆனால் கேடுகட்டா எனக்கு என்ன, என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள் வாழ்ந்தால் போதும் என்று இருப்பவர்கள், நான் மீதியை சொல்ல மாட்டேன், நீங்களே முடிவு கணுங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு சிறு பங்கில் வேலை செஞ்சேன். சின்ன பங்கு, மதுரவாயில். இப்போ அது பெரிய பங்காயிடுச்சு. நான் சொல்கிறது 40 வருஷம் முன்னாடி. அப்போ ஒரு குடும்பம் இருந்தது அந்த பங்கில், நல்ல வசதியான குடும்பம், நல்ல வசதியான குடும்பம். ஆனால் சின்ன வயசில் வசதியாக இல்லை. ஒரு சாமியார் உதவி செஞ்சு அந்த குடும்பம் மேலுக்கு வந்துருச்சு. நல்லா அவங்களுக்குன்னு சொந்த வீடு எல்லாம் இருந்தது. அப்போ அந்த குடும்பத்தில் நான் அடிக்கடி போய் பூசை வச்ச பிறகு சாப்பிட போவேன். நல்ல நட்பு. அப்போ அவங்ககிட்ட ஒன்று செஞ்சேன், இதெல்லாம் நல்லா செய்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் வச்சு நல்லா படிக்க வைக்கிறீங்க, நல்லா ஒழுக்கமாக வளர்க்குறீங்க, கத்தோலிக்க நல்ல திருப்பலி தவறுதில்லை, சரி உங்கள் குடும்பம் நல்லா வளர்ந்துருச்சு, மற்ற குடும்பங்களுக்கு இன்னும் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, ஏழைகளுக்கு ஏதாவது செஞ்சுருக்கீங்களான்னு கேட்டப்போ அந்த வீட்டு தலைவன் என்ன சொன்னார், ஃபாதர் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவர் என்னிடம் எதிர்பார்ப்பது நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும், நல்ல கணவனாக இருக்கணும், அந்த கடமையை நான் செய்கிறேன். நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறேன், நல்ல கணவனாக இருக்கிறேன், குடும்பம் நல்லா இருக்கு, அதுதான் ஆண்டவர் என்னிடம் எதிர்பார்க்குற, அதை நான் செய்கிறேன், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்றுக்கொள்ளாமா? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொருத்தரும் அப்படி நினச்சா
ஏழைகள் உடைய துன்பத்தை கண்ணீரை யார் துடைப்பது? சின்னஞ்சிறுவர்களுக்கு இதை செய்த போதெல்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருமே. சின்னஞ்சிறுவர்களுக்கு செய்த போதெல்லாம் இதையே எனக்கு செய்துகின்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நான் பசியாய் இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், குடிக்க கொடு. மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 25:31-46. ஆகவே பாராமுகம் என்பது பெரும் பாவம். மீண்டும் நான் தொடக்கத்தில் சொன்னதுக்கு பாவ சங்கீதம் 2 வாரத்துக்கு நல்ல பாவசினம் செய்கிறவங்க கண்டிப்பாக பாராமுகமாக இருக்க மாட்டாங்க. பாராமுகமாக இருக்க மாட்டாங்க. ஆங்கிலத்தில் மறைநூல் சொல்லி கொடுக்கும்போது பாவத்தை பற்றி சொல்லும்போது 2 வகையான பாவம் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். சின்ஸ் ஆஃப் கமிஷன், சின்ஸ் ஆஃப் ஒமிஷன். சின்ஸ் ஆஃப் கமிஷன் என்றால் நாம் செய்கின்ற பாவம், மற்றவங்களை திட்டுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, இந்த மாதிரி மற்றவருடைய நல்ல பெயரை கெடுப்பது, இதெல்லாம் சின்ஸ் ஆஃப் நாம் செய்கின்ற பாவம். சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் என்றால் நாம் செய்யாத இருப்பும் ஆக்ஷனால் செய்து கொள்கின்ற பாவம். செய்ய விட்டுவிட்ட செயல்பாட்டினால் வருகின்ற பாவம். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதினால் செய்து கொள்கின்றது பாவம். ஏழைகளுக்கு இறங்காமல், பசித்தோருக்கு உணவளிக்காமல், நம்முடைய செல்வத்தை பகிர்ந்து கொடுக்காமல், அன்பியத்தில் தான் வரோம். அன்பியெல்லாம் நம்ம கூடுறோம். அன்பியத்தில் சில என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலத்தில் பல இடங்களில், சென்னையில் மட்டும் இல்லை, பல இடங்களில் அன்பியங்கள்லாம் ஜபக்கூட்டமாக மாறிடுச்சு. சும்மா வராங்க, பேசுகிறாங்க, இறைவார்த்தை பகிர்ந்து கொள்கிறாங்க, முதல்ல ஜாமான சொல்கிறாங்க எல்லாம் வரட்டோன்னு. ஓகே, எல்லோரும் வந்தாங்கன்னா நற்செய்தி வாசகம் வாசி, பகிர்ந்து கொள்ளு, ஒரு விசுவாசி மன்றாட்ட சொல்லு, அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, வாங்க பிஸ்கெட் டீ சாப்பிடுவோம், தீர்ந்து போச்சு. பகிர்வு எங்கு அங்கு இல்லை என்றால் அது அன்பியம் இல்லை, ஜபக்கூட்டம். பகிர்வு இல்லை என்றால் அது அன்பியம் இல்லை, ஜபக்கூட்டம். அன்பியம் ஜபக்கூட்டம் அல்ல, ஜபத்தோடு தொடங்குகின்ற ஒரு பகிர்வு கூட்டம், ஜபத்தில் ஆரம்பிக்கின்ற பகிர்வு கூட்டம். ஆகவே அன்பியத்தில் நம்ம உட்கார்ந்து பேசணும். எத்தனை பேர் நம்ம குடும்பங்களில் எத்தனை பேரால் ஃபீஸ் கட்ட முடியல, எத்தனை பேர் நோயாளிகளாக இருக்கிறாங்க, மருந்து வாங்க காசு இல்லை, எத்தனை பேர் ஊருக்கு போகணும், ஒரு இன்டர்வியூவுக்கு போகணும், ஒரு முக்கியமான வேலை கிடைக்க, ஆனால் ட்ரெயினுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு போகிறது கூட காசு இல்லை. கிறிஸ்மஸுக்கு வந்து பழைய துணியே 3 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு புது துணி வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. இந்த மாதிரி ஒரு கருத்தோட்டம் இல்லை. ஏழை மாணவர்களுக்கு உதவி இல்லை என்றால் அது அன்பியம் அல்ல. அறுதியிட்டு கூற முடியும், அது அன்பியம் அல்ல. ஜபக்கூட்டங்கள் மட்டும் அன்பியம் அல்ல. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள்லாம் உங்களை பாராட்டுறேன். நீங்கள் அன்பு நெறியில் வளர வேண்டும். இப்போ நற்செய்தி பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? நற்செய்தி படிச்சிட்டோம், சரி. நான் இப்போ அதுக்கு பதில் ஸ்கிப் பண்ணி நற்செய்திக்கு வரேன். நற்செய்தியில் ரொம்ப சிம்பிள். இயேசு பேய் பிடித்தவரை குணமாக்குகிறார், அதிகாரத்தோடு அந்த பேயை மிரட்டுகிறார், பேய் கூச்சலிட்டு வெளியே போகுது. அதாவது குணமாக்குகிறார் இயேசு. இயேசு வந்து செய்த காரியங்களில் போதனை, குணமாக்குதல், புதுமைகள். போதனை முதல்ல நிறைய இடத்துல போதிக்கிறார், பிறகு குணமாக்குகின்றார். மார்க் எழுதிய நற்செய்தி 3:13 படிங்க. மார்க் 3:13. மைக். அதன்பின் இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah.
திருப்பி நான் படிக்கிறேன் கேளுங்க. அதன் பின் இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். அதாவது 12 சீடர்கள் தம்மோடு, இப்போ கண்டுபிடிங்க, 3 அம்சம் இருக்குது பாருங்கள். முதல் தம்மோடு இருக்கவும், முதல் அம்சம். ரெண்டாவது நற்செய்தியை பறைசாற்றவும், நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும். மூன்றாவது போட்டவும், அதிகாரம் கொண்டிருக்கவும், 12 ஆக 3. முதல்ல தம்மோடு இருக்கணும், ரெண்டாவது நற்செய்தியை போதிக்கணும், மூன்றாவது பேய்களை ஓட்டணும். முதல்ல அவரோடு இருக்கணும். ஆகவே எந்த சீடரும் சீடத்தையும் ஜெபிக்கவில்லை என்றால் சீடன் அல்ல. அவர் இயேசுவை சொல்லுங்க, என் பெயரால் பலர் வருவார்கள், என் பெயரை சொல்லிக்கிட்டு அவர்கள் பின்னே செல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே முதலில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரோடு பல மணி நேரம் செலவு செய்யணும். திவ்ய நக்கனையிலோ தனிமையிலோ வீட்டிலே பைபிளை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபிக்கணும், அவரோடு இருக்கணும், அவரோடு இருக்க. ரெண்டாவது நற்செய்தி அறிவிக்கணும். நற்செய்தி அறிவிக்கணும்னா எப்படி? இப்போ பெந்தகோஸ்து ஆளுங்களாம் கிளம்பிட்டாங்க. நேற்று ஒரு கண்டன கூட்டத்துக்கு போயிருந்தேன். சில பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கிறிஸ்மஸ் அப்போ நடந்த கிறிஸ்துவர்கள் எதிராக நடந்த எல்லா செயல்களும் அக்கிரமங்களும், சாண்டா கிளாஸை உடைச்சிருக்காங்க, கோயில்களை எல்லாம் அடிச்சிருக்காங்க, சிறுபங்களாம் உடைச்சிருக்காங்க கிறிஸ்மஸ் டைமில், உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பிஷப் அம்மா பேசினாங்க. ஒரு பிஷப் அம்மா, பேர் சொல்ல மாட்டேன், கத்தோலிக்கர் அல்ல நிச்சயமாக. ஆண்டவர் பல காரியங்களை செய்கிறார், இந்த தாய் திருநாட்டையே கிறிஸ்துவ நாடாக மாற்றப் போகிறார் என்று பல முறை அப்படி முழக்கம் இருக்கிறாங்க. இந்த நாட்டை, இந்த தேசத்தை கிறிஸ்துவ நாடாக மாற்றப் போகிறார் அப்படி பல பேர் பேசுகிறாங்க, பல பேர் பகிரங்கமாக பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சரியா? இந்த நாட்டை கிறிஸ்துவ நாடாக மாற்றணுமா? நம்ம நற்செய்தியை அறிவிப்பது என்றால் நற்செய்தியை பகிர்வது. போப் பிரான்சிஸ், திருப்பியும் திருத்தந்தை பிரான்சிஸ் மதமாற்றம் செய்யாதீர்கள் என்று ஆயர்களிடம் அடிக்கடி சொல்லி, நாங்களாம் போப் பிரான்சிஸை போய் சந்திக்கும் போது அவர் என்ன சொன்னார்? நீங்கள்லாம் மதமாற்றம் செய்யாதீர்கள். அப்படின்னா யாருமே கிறிஸ்துவரை அவருக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், நற்செய்தி அறிவியுங்கள். ஆனால் மதமாற்றம் நோக்கமாக இருக்கக்கூடாது. நற்செய்தி அறிவியுங்கள், அவங்களுக்கு பைபிள் கொடுங்க, இந்த மாதிரி ஜப கூட்டங்களுக்கு அழைத்து வாருங்கள், கிறிஸ்துவர் அல்லாதவர்கள்லாம் கூட்டி வாருங்கள். ஆனால் நிச்சயமாக கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யக்கூடாது. மதம் மாறணும்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது, அவங்களே வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். போப் பிரான்சிஸ், நான் சொல்ல, போப் பிரான்சிஸ். ஆகவே ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார் போப் பிரான்சிஸ், நோ proselytization, நோ proselytization. ஆகவே இந்த நாடை ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்றணும், அதெல்லாம் தவறான செய்திகள் மக்களுக்கு கொடுக்குறாங்க, தவறு. கிறிஸ்துவராக வந்தால் ஏற்றுக்கொண்டு நற்செய்தி அறிவியுங்கள், பைபிள் கொடுங்க, மாதா பாடம் கொடுங்க. மரியாதை சேனையில் நீங்கள் இருக்கிறீங்களா, இந்துக்கள் வீட்டுக்கெல்லாம் போங்க, மாதா பற்றி பேசுங்க, பைபிளை கொடுங்க, புதிய ஏற்பாடை கொடுங்க, செய்யுங்க, நற்செய்தி அறிவிக்கவும். மூன்றாவது பேய்களை ஓட்டவும். பேய்களை ஓட்டவும். இந்த ஆலயத்தில் எத்தனை பேய்கள் உட்கார்ந்துருக்கு? பேய்களை ஓட்டவும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ ஒரு கிராமத்தில் 100 குடும்பம்னா அங்கே ஒரு 50 பேய் இருக்குமா? பேய்களை ஓட்டம்னா என்ன அர்த்தம்? கேட்க எனக்கு காது கொஞ்சம் செவிடு, கொஞ்சம் மைக் இருந்தால் பேசுங்க. பேய்களை ஓட்டம்னா என்ன? தீய எண்ணங்கள், தீமைகளை ஓட்டுதல், தீமைகளை ஓட்டுதல், தீமைகளை எதிர்த்து போராடுதல். அதான் அந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத மரபில் 2000 ஆண்டுக்கு முன்பு எது எடுத்தாலும் பேயின்னுவாங்க. சளி பிடிச்சிருக்கா, ஒரு பேய். உனக்கு தலைவலிக்குதா, உன் பேய் உள்ளே இருக்குது. உனக்கு காய்ச்சலா, ஒரு பேய்.
இரத்தப்போக்கா அது ஒரு பேய். அப்படி எதுக்கெடுத்தாலும் பேயின்னு நம்பினாங்க அதில் அந்த காலத்தில். அதனால் இயேசுவும் அந்த மனநிலை கொண்டிருந்தார். அந்த காலத்து மக்களோடு அவரும் அதே சிந்தனை கொண்டிருந்தார். ஆகவே பேய்களை ஓட்டுவோம் என்று இன்ற காலத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தீமையை எதிர்க்கணும். எங்கெல்லாம் தீமை இருக்கிறதோ அதெல்லாம் எதிர்க்கணும். பிளவுகளுக்கு எதிராக ஒன்றிப்பை கொண்டு வருவோம். வெறுப்பு பேச்சுக்கு எதிராக அன்பை விதைக்கணும். அன்னை தெரேசா தான் நமக்கு பெரும் சவாலாக இருக்கிறாங்க. பாராமுகமும் நற்செய்தியை ஒன்றாக போகாத சொன்னதுக்கு பெரும் உதாரணம் அன்னை தெரேசா. ஏழைகளுக்கு உதவி செய்தார், ஏழைகளோடு ஏழையாக இருந்தார். ஆனால் அதே சமயம் அன்னை தெரேசா ஒரு இறைவாக்கினர் நிறைய பேருக்கு தெரியாது. தீமையை எதிர்த்தால் அவளுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அவள் நார்வேயில் ஓஸ்லோ நகருக்கு சென்று நோபல் பரிசை பெற்றுக்கொண்டாள், அமைதிக்கான நோபல் பரிசு. அப்போ அவரை பேச சொன்னாங்க, நீங்கள் ஏற்புரை கொடுங்க அப்படின்னு அன்னை தெரேசா பேச சொன்னப்போ முதல் வாக்கியம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அபார்ஷன் இஸ் மர்டர். அந்த இடத்துல தேவையில்லாதது, ஆனால் அதை தான் சொன்னாங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்கிறாங்க, கிறிஸ்துவ இல்லாதவங்களாம் உட்காந்துருக்கிறாங்க. அபார்ஷன் இஸ் மர்டர் என்று முழக்கமிட்டார்கள். அந்த அன்னை தெரேசா பார்த்தவங்களுக்கு தெரியும், 4.5 அடி தான் இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ ஒரு மனசக்தி, ஏன்னா எவ்வளோ ஒரு மன ஆற்றல், ஆன்மீக சக்தி அவரிடம் இருந்தது. அவ்வளோ பெரிய கூட்டத்து முன்பு அபார்ஷன் இஸ் கருச்சிதைவு கொலைக்கு சமம் என்று சொன்னார்கள். ஆகவே நான் நேரம் ஆயிட்டதுனால ரொம்ப பேச விரும்பலை. எங்கெல்லாம் தீமையை பார்க்கிறோமோ அந்த தீமையை முதல்ல சுட்டி காட்டணும், ரெண்டாவது தீமையை எதிர்த்து போராடணும். ஆனால் வன்முறை இன்றி நாம் தான் நல்லவர் நினச்சிடக்கூடாது. மற்றவங்கள இப்போ தீமையை எடுத்து போராடணுன்னா எல்லாரிடமும் தப்பு கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் எடுத்துக்காங்க. தயவுசெய்து தாழ்ச்சியோடு நான் தான் பெரிய பாவி, மற்றவர்களிடத்தில் நம்ம பங்கு பேரவையில் அன்பியத்தில் இதை தீமைன்னா குரல் கொடுக்கணும். தாழ்ச்சியோடு, எல்லாம் தெரிந்தவன் போல அல்ல, தாழ்ச்சியோடு அமைதியாக கனிவாக குரல் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உலகத்தில் அந்த காலத்தில் ஒரு அறிஞர், அமெரிக்க அறிஞர் இருந்தார், எமர்சன் என்று. அவர் சொல்லுகிறார், உலகத்தில் ஏன் தெரியுமா இவ்வளோ தீமை இருக்குது, உலகத்தில் ஏன் இவ்வளோ தீமை இருக்குது, சமுதாயத்திலும் அரசியலிலும் எல்லா இடத்திலும் இவ்வளோ தீமை இருக்குது, காரணம் நல்லவர்களாக இருப்பவர்கள் குரல் கொடுப்பது இல்லை. The so-called good people are not raising their voice. The so-called good people are not raising their voice. நல்லவர்கள் என்று அழைக்கப்படுவர்கள் அமைதியாக இருப்பதனால உலகத்தில் தீமை அதிகரித்து கொண்டே போகுது. Praise the Lord. Hallelujah. சரி, ஏறக்குறைய நான் முடித்து விட்டேன். கடைசியாக ஒரே ஒரு வின்சென்ட் டி பால் யாராவது இருக்கிறீங்களா? வின்சென்ட் டி பால் சபையில் வின்சென்ட் டி பால் சபையை தோற்றுவித்தவர் ஒரு இளைஞர். அவருக்கு வின்சென்ட் டி பால் சபையை தோற்றுவிக்கும் போது 22 வயசு, பிரான்ஸ் நாட்டு இளைஞர். ஆனால் இன்று அந்த இளைஞர் தொடங்கிய அந்த இயக்கம் உலகம் பூரா பரவியிருக்கு. ஆகவே நான் வின்சென்ட் டி பாலுக்காக நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வரல. இருந்தாலும் ஏழைகளுக்கும் ஏழையாக இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு விளம்பரம் செய்ய வரல. ஏதாவது நம் வாழ்க்கையில் ஃப்ரெட்ரிக் ஓசானாம் என்ற இளைஞர் செஞ்சது மாதிரி சமுதாயத்திற்கு பயனுள்ளதை ஏதாவது நாம் செய்ய வேண்டும். இந்த தியானம் நம் அனைவருக்கும் தீமையோடு போராடுவதற்கும் மீண்டும் மார்க் 3:13-15 அவரோடு இருக்கவும் நற்செய்தியை முழக்கமிடவும் பேய்களை ஓட்டவும் நான் அழைக்கப்படுகிறேன். அந்த அழைப்பை ஏற்பேனா? இயேசுவிடம் சரணடைந்து ஒரு 2 நிமிஷம் மௌனமாக இருப்போம்.
ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மறுபெயர்ந்து தருபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதம் அடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி என்றும் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி மற்றும் இம்மறை நிகழ்வினை நிறைவேற்றும் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் என்ற நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நூல் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்த ஏத்தம் வருமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு
இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீம் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இருந்ததில் வர நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமுடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணி புரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிறரை மன்னித்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.